டேரக்டர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டெக்னாலஜி வளர வளர அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஜென்ரலாக முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி இருந்தது, அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோபி வந்தது, இப்போ ரொபாட்டிக். எல்லாமே டெக்னாலஜி வந்து இந்த பேஷண்ட் பெனிஃபிட்டுக்கு மட்டும்தான் டெக்னாலஜி. அதே மாதிரி அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோலோரெக்டம், இந்த பெருங்குடல் கேன்சருக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ஸ்லோவாக இப்போது நம்ம வந்து யூஸ்வலாக கர்ப்பப்பை கேன்சருக்கு பண்ணுவோம், இப்போ கோலோரெக்டல் கேன்சருக்கு பண்ணுவோம், பல கேன்சருக்கு பண்ணுவோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த கருமுட்டை கேன்சர். இப்போது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச உறுப்புகள் எல்லாம் அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது ஒரு ஏரியா. இப்போ ப்ராஸ்டேட்ல கீழே மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், கிட்னி ஆப்ரேஷன் ஒரு பக்கம் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது வந்து சிங்கிள் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஒரே ஒரு இடத்துல அந்த டிசீஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். இது வந்து என்ன அப்படின்னா மல்டி குவாட்ரண்ட், அதாவது எல்லா இடத்துலையும் டிசீஸ் பரவி இருக்கும். ஸோ இந்த ரொபாட்டிக் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பார்ட்டு, ரைட் சைடு இது ரைட் சைடு மேல் பகுதி, சைடு கீழ்ப்பகுதி, லெஃப்ட் சைடு, அதே மாதிரி சென்டர் பகுதி, இது எல்லாத்துக்கும் மல்டி குவாட்ரண்ட் சர்ஜரி. அதுதான் இப்போ மிச்ச ரொபாட்டிக் சர்ஜரி காட்டி இந்த ஓவேரியன் கேன்சருக்கு பண்ணும்போது மல்டி குவாட்ரண்ட் சர்ஜரி, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். நம்ம அல்டிமேட்டாக வந்து இப்போ நார்மலாக இது மாதிரி இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாள் மினிமம் இருப்பாங்க, 10-12 நாள் இருப்பாங்க. இல்லை அல்டிமேட்டாக எல்லாம் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா பேஷண்ட் நம்ம போய் பண்ண மாட்டோம், அதுக்குன்னு அது ஒரு க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற பேஷண்ட் தான் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்ட் வில் பி த சேம். ஏன் அப்படின்னா இந்த ஐசியூ ஸ்டே இருக்காது, அதே மாதிரி சீக்கிரமாக ரிகவரி ஆவாங்க, சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆவாங்க, ரொம்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய நாள், பெயின் கில்லர் நிறைய நாள் அது மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்காது. ரிகவரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால தட் காஸ்ட் ஆல்சோ வில் பி த சேம்.